அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாத்துக்கும் பிரெயின் ஸ்ட்ரோக்னு என்னன்னு தெரியும். அதாவது மூளையில ஒரு பகுதிக்கு ரத்த ஓட்டம் கம்மி ஆயிடுச்சுனாலோ இல்லாட்டி ரத்த கசிவாச்சுனாலோ அந்த பகுதி சரியா வேலை செய்யுது. இதனால நம்ம கை கால் பலவீனமாவோ செயல்பட தன்மை கம்மியாகும், இல்ல பேச்சு திறன் கம்மியாகும். இது மாதிரி வரலாம். ஐ ஸ்ட்ரோக்னு என்ன தெரியுமா? இப்ப கண்ணுல இந்த விழித்திரை ரெட்டினா இதுக்கு ரத்த நாளங்கள் ரத்தத்தை உள்ள கொண்டு வரும். ஒரு ரத்த நாளம் வெளியே எடுத்துட்டு போகும். ரெட்டினல் ஆர்டரி அண்ட் வெயின். இது தவிர ஆப்டிக் நர்வ் இது கண்ணுல இருந்து மூளைய இன்ஃபர்மேஷனை பிரெயினுக்கு எடுத்துட்டு போகும். இதுல ஏதாவது ரத்த ஓட்டம் கம்மி ஆயிடுச்சுன்னா பார்வை சடனா பார்வை கம்மி ஆயிடும். இதான் ஐ ஸ்ட்ரோக். சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி அக்ளூஷன், அதாவது ரத்தம் உள்ள கொண்டு போற ஆர்டரி பிளாக் ஆயிடுச்சுன்னா சடனா பார்வை கம்மி ஆயிடும். அது வித்தின் ஒரு 4 hours நம்ம ஒரு கோல்டன் ஹவர் சொல்லுவோம். அதுல கண்டுபிடிச்சனா அது சரி பண்ண வாய்ப்புகள் அதிகம். சென்ட்ரல் வெயின் அக்ளூஷன்னா ரத்தத்தை உள்ள வெளியே எடுத்துட்டு போற பிளாக் ஆயிடுச்சுன்னா உள்ள ஃபுல்லு ரத்த கசிவா மாறிடும். இதனால விழித்திரை கொஞ்சம் வீக்கமா மாறிடும். இது சில இன்ட்ராவிட்டல் இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒரு லேசர் பண்ணியோ நம்ம சரி பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால பார்வையிழப்பு வழி இல்லாம பார்வையிழப்பு சடனா ஏற்பட்டுச்சுன்னா உடனே கண் மருத்துவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியும். ஆப்டிக் ரத்த ஓட்டம் கண் நரம்புக்கு போறது தடைப்படுறது. இதெல்லாம் வர்றதுக்கு என்ன முக்கியமான காரணம்? முக்கியமான காரணங்கள் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் பிளட் பிரஷர், அதாவது சர்க்கரை வியாதி கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது, ரத்த கொதிப்பு கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது மிக முக்கியமான காரணங்கள். இதை தவிர கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருந்தாலோ ஸ்மோக்கிங் மிக முக்கியமான காரணங்கள். ஸ்மோக் பண்ணா கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்ணணும். சரியான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு இதை தடுக்க கண்டிப்பா உதவி செய்யும். நீங்க மிக முக்கியமான விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல டிரான்சியன்ட் விஷுவல் அப்ஸ்குரேஷன் இல்லாட்டி டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக் சொல்லுவோம், TIA. அதாவது சில பேருக்கு நீங்க சொல்லுவாங்க எனக்கு சடனா பார்வை கம்மி ஆயிடுச்சு, மறுபடியும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல மறுபடியும் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது சரியாயிடுச்சு, அதுவே சரியாயிடுச்சு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா அது ஒரு எச்சரிக்கை மணின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சில ரத்த ஓட்டங்கள் நம்ம இதயத்துல இருந்து கரோட்டிட் ஆர்டரி மூலமா கண்ணுக்கும் மூளைக்கும் போகும். அதுல தடைப்பட்டுச்சுன்னா இது மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம்னா ஃபியூச்சர்ல பிரெயின் ஸ்ட்ரோக்கோ ஐ ஸ்ட்ரோக்கோ வராம நம்ம தடுத்துடலாம். அதனால யாருக்காவது டெம்பரவரியா பார்வை கம்மியாயிட்டு திருப்பி வந்தோம்னா தயவுசெய்து கண் மருத்துவரையோ இல்லாட்டி ஆனந்த் கண் மருத்துவமனையோ அணுகுங்க. மற்ற விஷயங்களை என்ன அதுக்குரிய டெஸ்ட் பண்ணி அது வராம தடுத்துடலாம். ஸோ கண் ரொம்ப முக்கியமான உறுப்பு. நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. கண் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க. வாழ்நாள் முழுதும் சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.